உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று எழுத்திலக்கணம் பற்றிய சில செய்திகளை நாம் பார்ப்போம். எழுத்திலக்கணமானது 12 வகையான கட்டமைப்புகளை கொண்டது. எண், பெயர், முறை, ஒளி, பதம், உணர்வு, இடைநிலை போன்ற கட்டமைப்புகளை கொண்டது. இந்த எழுத்துக்களின் வகைப்பாடு என்பது 2 ஆகும். முதலெழுத்து, சார்பெழுத்து என்று 2 வகைப்படும். அடுத்ததாக நாம் மாத்திரை பற்றிய ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாத்திரை, ஒரு மாத்திரை என்பது கை நொடிக்கும் கால அளவும் கண் இமைக்கும் கால அளவும் ஆகும். குறில் 1 மாத்திரை அளவுடையதாகும். நெடில் 2 மாத்திரை அளவுடையதாகும். ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவுடையதாகும். முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். உயிரெழுத்து 12 ஆ முதல் அவ் வரை, மெய்யெழுத்து 18 இக் முதல் இன் வரை உள்ள 30 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், அளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், முற்றிய லிகரம் என்பவையாகும். இதில் நாம் எளிமையாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த குறுக்கம் என்பது முன்பு சொன்ன மாத்திரை அளவில், தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒலித்தால் அது குறுக்கம் எனப்படும். ஐ என்ற எழுத்து மொழிக்கு முதலில் வந்து குறைந்து ஒலித்தால் அது ஐகார குறுக்கம் எனப்படும். இந்த குறுக்கமானது மொழிக்கு முதலிலும் வரும், இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதே குறுக்கம். நீங்கள் எளிதில் இதை நினைவில் கொள்ளலாம். மகரம் குறைந்து ஒலித்தால் மகர குறுக்கம், ஐ குறைந்து ஒலித்தால் ஐகார குறுக்கம் என்ற அளவில். அதேபோல் அளபடை என்பது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பதாகும். ஒரு மாத்திரை என்றால் 1.5 மாத்திரை 2 மாத்திரை ஒலிப்பது அளபடை எனப்படும். உயிரெழுத்து அதிகமாக ஒலித்தால் அது உயிரளபடை எனவும், மெய்யெழுத்து அதிகமாக ஒலித்தால் அது ஒற்றளபடை என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் ஒரு மதிப்பெண் வினா விடையை நன்கு எழுத இயலும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். இந்த சேனலில் ஏதேனும் குறை இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்கள். ஷேர் செய்து, லைக் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.